இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோழர் வேல்முருகன் அவர்களோட செயல்பாடுகள் இருக்குது. திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்து இப்போது கண்ணா பின்னான்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. பல முரண்பாட்டு மூட்டை நீ அப்படின்னு பாடல் வரும் இல்லையா, அதுபோல் மிகப்பெரிய முரண்பாட்டு மூட்டையாக வந்து தோழர் வேல்முருகன் வந்து பேசிகிட்டு இருக்காரு. சௌமியா அன்புமணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, கிருஷ்ணசாமிக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு, ராமதாஸ்க்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. கண்ணா பின்னான்னு இவங்கெல்லாம் தமிழ் குடிகள் வந்து வென்று சட்டமன்றத்துக்கு வரணும் அப்படின்னு ஏகவசனம் பேசிக்கிட்டு இருக்காரு. சௌமியா அன்புமணி எங்கு போட்டியிடுகிறதோ அங்கு அவரை எதிர்த்து வேல்முருகன் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னது ஒரு மூத்த அமைச்சர். ஒரே குடும்பத்தில் அண்ணனும் தம்பியுமாக இருந்த அந்த கட்சியில அந்த கட்சிக்காரர்களுக்கு எனக்கும் சண்டையை மூட்டி விடுற வேலையை ஒரு சிலர்கள் முயற்சித்தார்கள். இதில் என்ன முரண்பாடுகள் இருக்குது, வேல்முருகனோட நடவடிக்கைகள் எது மாதிரியாக இருக்குது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பதிவு. தோழர் வேல்முருகன் வந்து திமுக கூட்டணியில் 10 அம்ச கோரிக்கையை முன் வச்சு அதை நிறைவேற்றினா தான் கூட்டணியில் தொடரும் அப்படின்னு கண்டிஷன் போட்டார். அந்த கண்டிஷன் வந்து ஏற்றுக்கல. அந்த கண்டிஷன் குறித்து நாமளும் கூட பேசியிருந்தோம். மிக முக்கியமான தமிழர்களின் வாழ்வாதாரம் குறித்த ஒரு பிரச்சனையை முன் வச்சிருக்காரு. அதை திமுக அரசு பரிசீலனை செஞ்சுருக்கணும் அப்படின்னு நாமளும் பேசியிருந்தோம். அது நிறைவேற்றலை, ஏற்றுக்கலை. கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டார். கூட்டணியை விட்டு வெளியே வந்து அதிகாரிகள் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சார். ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட அதிகாரிகள் வந்து திமுக அரசை இயக்குவதா பகிரங்க குற்றச்சாட்டுகளை வச்சார். அத்தனையும் வந்து மறுப்பதற்கு இல்லை. ஒரு தாவாக்கா மாதிரி வேல்முருகன் அவர்களோட தமிழக வாழ்வுரிமை கட்சி மாதிரியான ஒரு கட்சி அதிகார மையத்தின் பீடமாக இருக்கிற ஒரு டோல்கேட்டை அடித்து நொறுக்கிற அந்த தீரமான போராட்டத்தை முன்னெடுக்கும் போது இப்படியான ஒரு நபரோ கட்சியோ அரசியல் அதிகாரத்தில் பங்கு பெற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகார மையம் மிக தீவிரமாக வேலை செய்யும், அதிகாரிகள் மூலமாக வேலை செய்யும். அதில் மாற்று கருத்து இல்லை. அப்படியா செயல்பட்டு வேல்முருகன் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்கலாம். அதுலேயும் சந்தேகம் இல்லை. அதுலேயும் நமக்கு பெரிய விமர்சனம் கிடையாது. அவர் வெளியே வந்துட்டார். ஆனால் வெளியே வந்த பிறகு என்ன பண்ணுறார் அப்படின்னா, எனக்கு பல சின்ன அமைப்புகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிவிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதுலேயும் பிரச்சனை இல்லை. அது அவரோட உரிமை. ஒரு அரசியல் கட்சியாக அவர் ஆற்ற வேண்டிய கடமை, அவரோட கட்சியோட செயல்பாடுகள் அது. ஆனால் எங்கே நமக்கு மாற்று கருத்து வருது அப்படின்னா, அவர் வந்து சீமானை நான் வெற்றி பெற அங்கே வேட்பாளரை போட மாட்டேன் அப்படிங்கிறார். சௌமியா அன்புமணி வெற்றி பெற அங்கே நான் வேட்பாளரை போட மாட்டேன் அப்படிங்கிறார். அவங்க கேட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க தலைவர்கள் நிற்கிற இடத்துல நான் போட மாட்டேன். திருமா அவர்கள் நிற்கிற காட்டுமன்னார் கோயிலில் அவர் நின்னா நான் வேட்பாளரை போட மாட்டேன். கிருஷ்ணசாமி அவர்கள் நிற்கிற இடத்துல நான் வேட்பாளரை போட மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிற்கிற இடத்துல நான் வேட்பாளரை போட மாட்டேன்னு ஒவ்வொரு தலைவர்கள் நிற்கிற இடத்துலையும் இவங்கெல்லாம் தமிழ் குடிகள் நிற்கிற இடத்துல நான் வந்து வேட்பாளர்களை போட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஆதரவாக வேலை செய்வேன். அவங்க வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து அவங்களோட குரல்கள் வந்து சட்டமன்றத்தில் ஒலிக்க வேண்டியது முக்கியம் அப்படின்னு பேசுகிறார். திருமாவளவன் போல ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக இருக்கிற ஒரு இன்டலெக்சுவல் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு உள்ளே போகணும். அதே மாதிரி சௌமியா அன்புமணி போல பசுமை தாயகம், சுற்றுச்சூழல், பெண்கள் உரிமை, பெண்கள் இளம் வயது திருமணம், இதுக்கெல்லாம் அவேர்னஸ் பண்ணக்கூடிய அவர்கள் போன்றவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போகணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதேமாரி ஒரு மிகப்பெரிய சமூகமாக இருக்கிற தேவதர்குல வேளாளர்களுடைய பிரதிநிதியாக டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளே போகணும். அதேமாரி ஒரு அநியாயமாக அக்கிரமாக ஒரு படுகொலைக்கு உள்ளான இன்றைக்கு கணவனை இழந்து பெண் பிள்ளையை வைத்துக்கொண்டு தவிர்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமை தங்கை என்னை, அதனால் அவங்களை எதிர்த்து திருவிக நகரில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தலை. அதேமாதிரி சீமான் சொல்லுகின்ற சில கருத்துக்களில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதில் மாற்று கருத்து இருக்குது. ஆனால் அவரை போன்று இயற்கையை நேசிக்கக்கூடிய என்னுடைய தலைவன் பிரபாகரன் தான் என்று டிக்ளேர் செய்யக்கூடிய துணிச்சல் மிக்க தலைவர்கள் தமிழக சட்டமன்றத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். அதற்காக அவர் போட்டியிடுகின்ற காரைக்குடி தொகுதியில் நாங்கள் வேட்பாளரை நிறுத்தலை. அப்போது நீங்கள் போட போகிற வேட்பாளர்கள்லாம் தமிழ் குடிகள் இல்லையா? அவங்க சட்டமன்றத்தில் வந்து அவங்களோட குரல் ஒலிக்க வேண்டாமா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். ஆனால் அதை கூட விடுங்க. ஒருவேளை அரசியல் இவங்கெல்லாம் தலைவர்கள், அவர் போட போகிறதெல்லாம் தொண்டர்கள், அரசியல் அனுபவம் பெரிதும் இல்லாதவர்கள் அப்படின்னு கூட நம்ம கருதிக்கலாம். எங்கே இன்னும் கடுமையான முரண்பாடு வருது அப்படின்னா, எங்கே இவர் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, சௌமியா அன்புமணி, சீமான் போன்றவர்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஆதரவு தர்ற அந்த இடத்துல வேட்பாளரே போட மாட்டேங்கிற அளவுக்கு ஆதரவு தர இந்த மண்ணோட தந்தையாக நிற்கிற தந்தை பெரியார், இந்த மண்ணோட அரசியலுக்கே
ஆணிவேரா நிற்கிற தந்தை பெரியார் அவர்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பெரியாரே ஒரு மண் அப்படின்னு பிரச்சாரம் பண்ணி இந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இந்த மக்களை இந்த மண்ணின் மைந்தர்களை குற்றவாளியாக்கி இலவசத்தை வாங்குறாங்கன்னு கேவலப்படுத்தி மக்களை மக்களாகவே மதிக்காமல் பொருட்படுத்தாமல் அவன் மட்டும்தான் யோக்கியன் மீதி எல்லாம் அயோக்கியர்கள் அப்படின்னு பேசுகிற ஒரு புறம்போக்குக்கு ஆதரவு கொடுத்து அவன் என்னோட ரத்தம் என்னோட சொந்தம் அப்படின்னு புறம்போக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு இன துரோகி, தமிழீழ அரசியலுக்கு துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய, தமிழ் மக்களுக்கு இன துரோகத்தை இழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மேதக அவர்களோட போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அந்த போராட்டத்தை வலுவிலக்க வச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு அயோக்கிய பயலுக்கு அவன் என்னோட ரத்தம், அவன் கூட நான் முரண்பட மாட்டேன், அவன் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போய் பிடுங்கி கழட்டிடுவான், அதுக்காக நான் வேட்பாளரை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய முரண், எவ்வளவு பெரிய அரசியல் புரிதலற்ற செயல். வேல்முருகன் அவர்களை பெரிய முற்போக்காளர்களாக இங்கே பல தோழர்கள் பார்க்குறோம். என்னதான் இருந்தாலும் அவர் சாதி அடையாளத்தோடு வந்தாலும் கூட அவர் முற்போக்கார தளங்களில் இயங்குறாரு, முற்போக்கு சக்திகளோடு சேர்ந்து பயணிக்கிறாரு, தமிழர்களின் வாழ்வுரிமை பிரச்சனையில் எந்த முரண்பாடுகளையும் மறந்து அனைவரோடும் கைகோத்து போராட்ட களங்களில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல ஆதரவு தளம் தோழர் வேல்முருகனுக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்பேற்பட்ட நபர், இன்னும் சொல்ல போனால் சீமான் கட்சியிலிருந்து விலகி வந்த பல பேர், சீமான் ஒரு பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, இனத்துரோகி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்த பல பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தான் போய் இணைஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சீமானுக்காக நான் அங்கே வேட்பாளரை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து உங்ககிட்ட இணைஞ்சவன் என்னத்துக்கு இணையணும்? நீங்கள் என்ன பெரிய மாற்றாக இருக்க போகிறீங்க? அப்போ நீங்களும் தோழர் தமிழரசனோட பெயரையோ மேதகு பிரபாகரன் அவர்களோட பெயரையோ வெறும் வாக்கரசியலுக்கு பயன்படுத்துறீங்கன்னு தானே அர்த்தமா? அதை நம்ம பொருள் கொள்ள வேண்டியது இருக்கு. வேற என்ன இதில் இருக்க முடியும்? சீமான ஒருத்தர் எப்படி நட்பு சக்தியா பார்க்க முடியும்? அந்த அயோக்கிய பயலை எப்படி ஒரு நட்பு சக்தியா பார்க்க முடியும்? அந்த இனத்ரோகி எப்படி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்க முடியும்? ஒரு காலம் பிஜேபி எப்படி தமிழ்நாட்டில் தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் எதிரியோ, இன்னும் ஒரு படி மேலே மனித குலத்துக்கே விரோதியோ பாஜக காரன், அப்படியானவன் சீமான். அப்பேற்பட்ட ஒருத்தனை எனக்கு நட்பு சக்தி, அவன் ஜெயிச்சு சட்டமன்றத்தில் புடுங்க போகிறான், அதனால் நான் வேட்பாளர் போட மாட்டேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனோ அரசியல் புரிதலற்ற செயல். தவிர இந்த மிகப்பெரிய முரணை தோழர் வேல்முருகன் தொடர்ந்து சுமந்துக்கிட்டே வரார். அப்போ எதுக்கு அவங்க கட்சி விட்டுட்டு உங்கள் கட்சியில் சேரணும்? அந்த பருத்தி மூட்டைகள் அந்த குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல. அங்கேயும் சும்மா தான் இருக்க போது, இங்கேயும் சும்மா தான் இருக்க போது, அங்கேயும் நீங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஈழத்தை வச்சு வியாபாரம் பண்ண போகிறீங்க, அந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இங்கேயும் நீங்கள் துணை போகிறீங்க அப்படின்னா அந்த பருத்தி மூட்டைகள் குடோன்லேயே இருந்திருக்கலாம்ல. இன்னும் சொல்லப்போனால் அவங்கள நம்ம கொச்சப்படுத்த விரும்பல. சீமான ஒரு அயோக்கிய பையன் வெளியே வந்திருக்காங்க, ஆனால் அவர்கள் தமிழ் தேசிய உணர்வு கொண்டவர்கள், தமிழீழ விடுதலைக்கான தமிழீழ மேதகு பிரபாகரன் மீது அவர்கள் மிகப்பெரிய பற்று கொண்டவர்கள், தமிழ் தேசம் அமையணும் அப்படின்னு விரும்பக்கூடிய தோழர்களாக இருந்து நம்பி போய் ஏமாந்தவங்க. இப்போது அதே ஏமாற்றத்தை தோழர் வேல்முருகனும் தரார். நாம் மறுபடியும் தோழர் வேல்முருகன் தான் சொல்கிறோம். நம்ம வலுக்கட்டாயமாக யாரையும் எதிரி பக்கம் பிடிச்சி தள்ளணும்னு விரும்புறதில்லை. ஆனால் இதை விமர்சனமாக கருதிக்கிட்டு தோழர் வேல்முருகன் இது எல்லாம் பரிசீலனை செய்யணும். சும்மா ஒருத்தன் தமிழனா பிறந்துட்டாலே அவன் துரோகம் பண்ணாலும் அவனை நம்ம ஏற்றுக்கிட்டே போனோமா? ஈழத்தில் மேதகு அவர்களுக்கு துரோகம் பண்ணவன் கருணா, துரோகி கருணா தான் அவன் பேர், அவன் தமிழன் தான். அதுக்காக அவன் துரோகி கருணாவை கூட்டு தமிழீழ மக்களோட இன்னொரு பிரதிநிதி என்ன இருந்தாலும் மேதகு அவர்களோட சேர்ந்து போராடினவன் இனிமேல் நீ தான் எங்களுக்கு தலைவன் சொன்னவன் ஏற்றுக்க முடியுமா? எப்படி ஏற்க முடியும்? ஒரு இனத்ரோகியை எப்படி அவன் பிறப்பின் முதல்ல அவன் தமிழனானே தெரியல, அவன் சீமான், அவனை மலையாளிங்கிறாங்க. இருந்தாலும் அந்த இன அரசியலை, இனத்வேஷ அரசியலெல்லாம் அவன் தான் பேசுவான். அதை விட்டுருங்க. நம்ம ஒருவேளை தோழர் வேல்முருகன் அவர்களோட வாதப்படியே வச்சுக்கிட்டா கூட வெறும் பிறப்பின் அடிப்படையில் ஒருத்தனை எப்படி தலைவனாக ஏற்க முடியும்? வெறும் பிறப்பின் அடிப்படை, அங்கே பிறந்து தொலைச்சிட்டான் இவன், சனியம் பிடிச்சவன், அதனால் மட்டும் இவனை தலைவனாக ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் என்ன வாதம்? அது அடுத்து சௌமியா அன்புமணி. வேல்முருகன் அவர்களோட அதாவது எந்த கட்சியில் இருந்தார் அப்படின்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் முரண்பாடுகள் ஏற்படவே மிகப்பெரிய பல குற்றச்சாட்டுகளை, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இன்றைக்கி திமுக மீது வைப்பதை விடவும் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை அன்புமணியை முன்னிறுத்துகிறாங்க. இங்கே உழைப்பவர்களுக்கு மரியாதை இல்லை,
ராமதாஸ் இதை பண்ணார் அதை பண்ணார்னு பல்வேறு குற்றச்சாட்டுகள், வன்னியர்களோட சொத்தை ஆட்டையை போட்டார்லாம் பல குற்றச்சாட்டுகளை, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சுட்டு தான் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி தனியாக கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறார். ஆனால் இதே தோழர் வேல்முருகன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சௌமியா அன்புமணி மிகப்பெரிய ஆளுமை. என்னத்த ஆளுமையை நீங்கள் பார்த்துட்டீங்க? என்ன ஆளுமை இருந்துட்டாங்க அவங்க? அவங்களே வந்து அவங்கள அரசியல்வாதி நம்ப வச்சுட்டு அவங்கள களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. எப்படி ராமதாஸ் அன்புமணியை நம்ப வச்சாரோ, அன்புமணி இன்னைக்கு சௌமியா அன்புமணியை நம்ப வச்சு நீ பெரிய அரசியல்வாதி தான், போய் பேசு சூப்பராக பேசுகிறேன்றாங்க. போகிற இடத்துலலாம் ஐயோ உங்கள் மனைவி தாங்க பேச்சு பின்னுறாங்க. நீங்கள் கூட ஒன்று வேஸ்ட்டு, அவருக்கு நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை, உங்கள் மனைவி பின்னுறாங்க அப்படின்னும் போது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம வேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மனைவியாவது பெஸ்ட்டாக இருக்காங்களே அப்படின்னு அவங்க ஏதோ சும்மா சொல்கிறாங்க போல் இவர்கிட்ட. அதை நம்பி வந்து ஒரு சௌமியா அன்புமணி நீ பெரிய அரசியல்வாதியாக வரும் போ, அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நீ தான் தலைவர் போ, அடுத்து நம்ம தமிழ்நாட்டோட எதிர்காலம் நீ தான் போ, அடுத்து ஜெயலலிதா நீ தான் போ அப்படின்னு இறக்கி விட்டார். அவங்கள இப்போ மொத்த கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படியே இப்போது சரி இத்தனை ஆண்டுகளில் வேல்முருகன் குற்றச்சாட்டு வச்சு 10-15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால் அந்த கட்சி தூய்மைத்தன்மை அடைஞ்சிருச்சா? தீயில இறங்கி தங்களோட தீமைகளை எல்லாம் செய்த தவறுகளை எல்லாம் கழுவி எடுத்து தீயிலிருந்து எழுந்து வந்த பீனிக்ஸ் பறவையாக மாறிடுச்சா பாட்டாளி மக்கள் கட்சி? அழிக்க முடியாத, திருத்த முடியாத வரலாற்று பிழைகளை, வரலாற்று கரைகளை சுமந்து கொண்டிருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. எப்படி அந்த கட்சியை போய் நீங்கள் ஆளுமை, தனிப்பட்ட ஆளுமை, தனிப்பெரும் ஆளுமை அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சௌமியா அன்புமணியெல்லாம் ஆளுமையா? சௌமியா அன்புமணி ஆளுமையா? என்ன ஆளுமை, என்ன சாதிச்சிருக்காங்க? இந்த ஒரு 2-3 வருஷமாக அவங்க விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த தலைவராக, எதிர்கால தலைவராக. அதை தாண்டி சௌமியாவோட செயல்பாடுகள் இந்த சமூகத்துக்காக என்ன நிகழ்ந்திருக்கு? எலெக்ஷனுக்கு போய் தர்மபுரிக்காரங்களா, இதுதான் என் தாய் வீடு, இங்கேயே நான் வீடு கட்டிட்டு வந்துடுவேன் அப்படிம்பாங்க தர்மபுரிக்கு போய். அதுக்கடுத்து சேலம் மக்களே நான் இங்கேயே வீடு கட்டி வந்துடுவேன் அப்படிம்பாங்க. அடுத்து கடலூர் தாங்க எங்கள் தாய் வீடு அப்படிம்பாங்க. இது தவிர வேறு என்ன சாதிச்சிருக்காங்க சௌமியா? அவங்க சாதனை போய் மக்கள் டிவியில் பாருங்கள். மக்கள் டிவிக்கு டைரக்டர் அவங்க தான், அவங்க தலைமையின் கீழ் தான் அந்த மக்கள் தொலைக்காட்சி இயங்குது. ஒரே பக்தி பரவசம்தான், பக்திக்கு சொம்பு தூக்குற வேலை தான். பக்தின்னு கூட நம்ம சொல்ல முடியாது, மூட நம்பிக்கை, மூடத்தனத்துக்கும் மடத்தனத்தையும் தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் அவங்க எப்படி ஆளுமையாக மாற முடியும்? அந்த கட்சியிலிருந்து நீங்கள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சு வெளியே வந்துட்டு இன்றைக்கி அந்த குற்றச்சாட்டுகளை விட அதீத குற்றச்சாட்டை சுமத்துற அளவுக்கு ராமதாஸோட வாரிசா அன்புமணி நிறுத்தப்பட்டார், அன்புமணியோட வாரிசா அவரோட மனைவியோட வாரிசா மகள்கள்னு நிறுத்தப்பட்டு அவ்வளவு பெரிய அநியாயங்கள் அந்த கட்சியில் நிகழ்ந்துகிட்டு இருக்கு. வெறும் வாரிசு அடிப்படையில் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதெல்லாம் பேசினா நீண்டுக்கிட்டே போகும். அப்படி இருக்கும்போது இவங்க மிகப்பெரிய ஆளுமை, பெண்களுக்காக இவங்க தான் அங்கே வந்து குரல் கொடுக்க போகிறாங்க. எத்தனை போராட்டத்தில் குரல் கொடுத்துட்டாங்க இவங்க? எலெக்ஷன் நேரம் இல்லாமல் இந்த சமூகத்தில் எது நிகழ்ந்தாலும் வெளியே வராத ஒரு நபர் அவங்க. எத்தனை சமூக கொடுமைகள் நிகழ்ந்தாலும், நம்ம இந்த சமூகத்தில் கொடுமையே நிகழ்றதில்ல, பெண்களுக்கு தவறே அநீதியே நிகழ்றதில்லன்னு சொல்ல வரல. அப்படி நிகழ்ந்தா அதுக்கு சௌமியா அன்புமணி குரல் கொடுக்கணும். அப்படின்னா அது தேர்தல் நேரமாக இருக்கணும், இல்லைன்னா வெளியே வர மாட்டாங்க. எத்தனை போராட்டம் பண்ணியிருக்காங்க பெண்கள் வன்கொடுமைக்கு? இப்படி மக்கள் பணிக்கு துளியும் பொருந்தாத ஒரு நபரை அவங்களுக்காக, இதுக்கு பின்னாடி என்ன இருக்க முடியும்? வெறும் சாதி தான் இருக்க முடியும். இங்கே சௌமியா அன்புமணிக்கு ஆதரவு கொடுப்பாராம், அங்கே சீமானுக்கு ஆதரவு கொடுப்பாராம், காட்டுமன்னார் கோவிலில் அண்ணன் திருமான் நின்னா மட்டும் ஆதரவு கொடுப்பாராம், வேட்பாளரை போட மாட்டாராம், மீதி யார் நின்னாலும் ஆதரவு கொடுக்க மாட்டாராம். இது என்னது? இது என்ன சாதி புத்தி இது? உங்கள் ஃப்ரெண்டு நின்னா இது என்ன, நீ என் ஃப்ரெண்டு நின்னா மட்டும் கொடுப்பேன், நேரடியாக என் ஃப்ரெண்டாக இருந்தால் மட்டும் தான் செய்வேன், உனக்கு ஃப்ரெண்டுக்கெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இது பெரிய வள்ளல் குணமா இது? என்ன ஒரு புரிதல் இல்லாத ஒரு செயல். நீங்கள் தார்மீகமாக ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துப்போம், பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்சியும் சிறப்பான வேட்பாளர்களை தானே தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கணும், அந்த கட்சியும் சிறப்பாக செயல்படுறவங்கள தானே தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருக்கோம். அவங்களுக்கு கிடைக்கிறதே 18 இடம் தானே கிடச்சிருக்கு. அப்போ பொறுக்கி எடுத்து தானே தேர்ந்தெடுத்து நிறுத்தியிருப்பாங்க. அப்போது அவங்க கட்சி நிற்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நிற்க வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும், ஒரு வாதத்துக்கு சொல்லணும்னா. அப்படின்னாலும் விமர்சனம் தான் அது, சொல்லியிருக்கணும்.
அதே போல் விசிகாவை திருமாவை நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா அந்த கட்சியின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்து அந்த கட்சியின் அக்கறையின் பால் அவரை நீங்கள் ஆதரிச்சிருக்கணும், அந்த கட்சியின் வளர்ச்சியின் பால் அவரை நீங்கள் ஆதரிச்சிருக்கணும். விசிகா நிற்கிற இடத்துல எந்த இடத்துலையும் நான் வந்து போட்டிக்கு ஆள் போட மாட்டேன், விசிகாவுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுவேன்னு நீங்கள் பேசியிருக்கணும். அது நியாயம். எப்படி? ஆனால் இவர் திருமாவுக்கு மட்டும்தான் வந்து எதிராக நிற்க மாட்டாராம், மீதி எல்லாருக்கும் எதிராக நிற்பாராம். சீமானுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு நபரோட மூளை எப்படி சிந்திக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். அடுத்து பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் பாஜக நேரடியாக பாஜகவுக்கு தான் இவர் சொல்லலை. பாஜகவிலையும் வந்து ஒரு தமிழர் நிற்கிறார், அண்ணாமலை நின்றுருந்தால் பாஜகவுக்கு போய் ஓட்டு கேட்டிருப்பார் போல். அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு கிடைக்கல. ஏன் நயினார் நாகேந்திரனுக்கு மீதி எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற கேண்டிடேட் போட்டிருப்பாங்கல்ல, தமிழர்களாக பார்த்து உங்கள் கணக்குப்படி ஜாதி. சீமானுக்கு முன்னோடி தோழர் வேல்முருகன் தான் நினைக்கிறேன், ஜாதியை வச்சு தமிழ் அடையாளப்படுத்துறது. தமிழனாய் பிறந்தவன் எல்லாம் எப்படி தமிழர்களுக்காக இருந்துருவானா? அப்போ எப்படி நம்ம சேகுவாரை கொண்டாட முடியும்? அப்போ எப்படி மற்ற புரட்சியாளர்களை கொண்டாட முடியும்? கொள்கைவாதிகளை ஏற்றுக்க முடியும்? அண்ணல் அம்பேத்கரை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்புறம் எப்படி மார்க்ஸை கொண்டாட முடியும்? அப்புறம் எப்படி சேகுவாரை கொண்டாட முடியும்? எப்படி? என்ன இது? ஒரு அரசியல் தலைவராக இருந்துக்கிட்டு இப்பேற்பட்ட ஒரு குழப்ப மனநிலையில் ஒரு தலைவர் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த கட்சிக்கு நன்மை பயக்காது, அந்த கட்சிக்கான எதிர்காலம் நிச்சயமாக இருக்காது. இவர் இப்படியான நடவடிக்கைகளில் ஈடுபடுறவராக இருக்கிறதுனால தான் ஜெகதீச பாண்டியனுங்கிற கடைசியாக சீமான் கட்சியிலிருந்து வெளியே வந்த முக்கிய நபர் அவர். சீமான் மீது கடுமையான அதிருப்தி, பெரியாருக்கு எதிராக இயங்குறார் அப்படின்னு கடுமையான அதிருப்தியையும் விமர்சனத்தையும் வெளியே வச்சுட்டு வந்து சீமான் குறித்தான பல உண்மைகளை பொதுவெளியில் பேசினவர். அவர் போய் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் தான் இணைஞ்சார். ஆனால் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டார். நீக்கினாங்களோ அவரோ போயிட்டாரோ, ஆனால் அவரை தக்க வைக்க முடியாது. அவர் போகணுன்னா முதலே போயிருக்கலாம்ல தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஆனால் அவருக்கு தேர்ந்தெடுத்தது எது? தமிழக வாழ்வுரிமை கட்சி. அவரை தக்க வைக்க முடியாத போனது தலைமை பண்பற்ற கொள்கை புரிதலற்ற தோழர் வேல்முருகனை தான் குற்றம் சுமத்த முடியும். அவர்கிட்ட புரிதல் இல்லைன்னு தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். சுத்தமாக புரிதல் இல்லாமல் சீமானோட குடிதேசிய அரசியலை தமிழர்கள் அங்கே வரணும், தமிழ் சாதிகள் அங்கே வரணும் அப்படின்னு பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து திராவிடத்துக்கு எதிரான திராவிடர்கள் எங்களை ஏமாற்றிட்டாங்க, திராவிட சித்தாந்தம் நம்மளது இல்லை அப்படின்னு சீமானை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. சீமான் முழு பிஜேபியாக மாறிக்கிட்டு இருக்கான். தோழர் வேல்முருகன் பாதி சீமான்லேருந்து முழு சீமானாக நகர்ந்துக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தான் நம்ம இதை பொருள் கொள்ள வேண்டியது இருக்குது. இன்னும் கூட நிறைய உதாரணங்களை தோழர் வேல்முருகன் அவர்கள் மீது முரண்பட்ட கருத்துக்களுக்காக நம்ம வைக்க முடியும். கடுமையாக ஒரே அடியாக நம்ம அவரை எதிரில் நிப்பாட்டணும்னு விரும்பலை. ஆனால் அவர் கண்டிப்பாக அவரோட நிலைப்பாடுகளை வந்து மறுபரிசீலனை செய்யணும். வெறும் தேர்தலுக்காக கிடையாது, தமிழ்நாட்டின் நலனுக்காக, அந்த கட்சியோட நலனுக்காக ஒரு கொள்கை புரிதலோட உறுதியான வலுவான ஒரு கொள்கை பிடிப்போடு அந்த கட்சி நகரணும். அதுக்காக அவர் வந்து நின்று நிதானமாக கொள்கைகள் குறித்து ஒரு சிந்தனை எடுத்து ஒரு நல்ல வழியில் பயணிக்கணும் அப்படின்னு தான் விரும்புகிறோம். நன்றி.